என் அன்புக்குரியவர்களே, தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சிம்பிளாக சொன்னால், நீங்கள் உள்ளே இருக்கிற பிள்ளை, அவங்க வெளியே இருக்கிற பிள்ளை. உள்ளே இருக்கிற பிள்ளை ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணுது. வெளியே இருக்க பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இருக்கா? இருக்கு. ஆனால் அவன் என்ஜாய் பண்ணலை, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ தூதர்கள் அவருக்கு யார் தெரியுமா? தூதர்களுக்கும் அவர் பிதாவாம். அவர் தான் ஃபவுண்டர். எல்லாருக்கும் அவர் பிதா தான். ஆமென் சொல்லுங்க. ஸோ நீங்கள் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் எனக்கு அப்பானா, he has the responsibility to answer my prayer. அப்பானா பிள்ளை கேட்குறத கொடுக்கறதுக்கான பொறுப்பும் அதற்கான கடமையும் அந்த தகப்பனுக்கு இருக்கிறபடினால், நான் என் தகப்பனிடத்தில் போகும்போது என் தகப்பன் கட்டாயம் எனக்கு பதில் கொடுப்பார். காரணம், அவர் எனக்கு பிதாவாய் இருக்கிறார். பிதாவாய் இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண தொடங்கும்போது எங்கள் பிதாவேன்னு தொடங்க சொல்றாரு. முதல்ல அதில் நீ கனெக்ட் ஆகணும். ஒரு பிதா தம் பிள்ளை வந்து இந்த ரூட்ல வா அந்த ரூட்ல வான்னு பேச மாட்டான் சார். சொல்ற புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ அந்த உறவை நீங்கள் புரிந்து கொண்டால் ஜெபத்தை வந்து நீங்க வேற மாதிரி யோசிக்கவே மாட்டீங்க. அவர் யார்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். Let us have a new dimension about prayer. சங்கீதம் 145:18 வாசிப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். முக்கியமான வார்த்தை. உங்கள்ட்ட கையில பேனா இருந்தா, உங்க சொந்த பைபிளா இருந்தா, எங்க கோடு போடணும் இந்த வசனத்துல? சொல்லுங்க சார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற, சொல்ல முடியுமா வசனத்தை? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கோடு எங்க போடணும்? இந்த வார்த்தையை மீறி அவர் ஒன்று செய்ய முடியுமா? பைபிள் சொல்லுது, கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மட்டும் இல்லையா, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவற்றுக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். மனுஷன் கூப்பிட்டா மட்டும் இல்லை, இந்த காக்கா குஞ்சு இதெல்லாம் கூப்பிட்டா கூட உடனே பதில் கொடுப்பார் அந்த தேவன். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 147:9 வாசிங்க. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். என்ன சார், என்ன சார், எப்படி சார் உங்க ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார்னு யார் சார் சொன்னது? நீங்கள் நிர்வாணி என்று உங்களுக்கு அறிவித்தது யார் சார்? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும். காக்கை கூட பறந்து போய் எடுத்துரும், அந்த குஞ்சு வந்து பறக்க தெரியாது, ஆனால் அது கூப்பிடுமா கா கா, உடனே அப்படியே அடைகிறார் தேவன். கர்த்தர் சொல்ல, காகங்களை பார், அவைகளை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன் அல்லவா. அப்ப காக்கா கூப்பிட்ட உடனே அவர் உடனே வந்து கொடுத்துறாராம். அவருக்கு பேர் ஏன் தெரியுமா அவர் கொடுக்குறாரு? அவருக்கு பேரு ஜெபத்தை கேட்கிறவர். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமானவர். இந்த யாவருக்கும் அப்படின்ற இடத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க இருக்கீங்களா இல்லையா? நீங்க இருக்கீங்களா இல்லையா? நீதிமான்கள்ன்றதுலே நீங்க இருக்கிறீங்க. அதைத்தான் நம்ப முடியல. இந்த யாவருக்கும் இருக்குல்ல, யாவர்னா யாவர் தானே. அப்ப அதுக்குள்ள நான் வரணும்ல, அதை விட நம்ப முடியல. அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அப்படியே திறக்குது பாருங்க கதவு மனசுக்குள்ள. இந்த திறக்குதுல, இதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்ப இந்த நாலேஜோட போறேன்ல, இதுக்கு பேர் தான் விசுவாசத்தோட நான் போறது. இப்ப என்னன்னா, அவரை தொட்ட சொல்லுங்க யாவரும் சுஸ்தமானார்கள். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமானவர். அவர் மாம்சமாகிய யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். சங்கீதம் 70:4 தம்மை தேடுகிற யாவரும் சந்தோஷப்படுவார்கள். வாசிங்க 70:4.
உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் எங்க ஓடு போடணும்? தேடுகிற யாவரும். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் நைட்டு போய் நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவாரா மாட்டாரா? இவ்வளோ வசனம் இருக்குது பாருங்கள். வாழ்க்கையில் ரெண்டு ஸ்டைல் ஆஃப் ஃபெய்த் தாங்க. ஒன்று, தேவன் ஏற்கனவே கொடுத்துருக்கிற ப்ராமிஸின் அடிப்படையில் என்ன ஆசீர்வதிப்பார் என்கிற அடிப்படையில் அந்த லெவல் விசுவாசத்தில் இருக்கிறது. செகண்ட் லெவல் ஃபெய்த் என்னன்னா, நான் கேட்குற எல்லாத்துக்கும் அவர் பதில் தருவார். இது செகண்ட் லெவல் ஃபெய்த் தான். ஸோ நீ கேட்குறதுக்கு அவர் பதில் தருவாருன்னும் போது உன் லைஃப்பை நீ டிசைன் பண்ணுற. அவர் ஏற்கனவே வச்சிருக்கிற ப்ராமிஸ் எல்லாம் எனக்கு நிறைவேற்றுவார்ன்றது அந்த டிசைன் நான் என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்கப்படுறேன். நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணும்போது நான் கேட்டால் தான், எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட் நீட் இருக்குது, எனக்கு பைபிளில் என்ன ஆசீர்வாதம்லாம் இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் படிச்சுட்டு நான் நிற்க முடியாது, எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு நீட் இருக்குது, நான் எந்த ப்ராமிஸின் அடிப்படையில் போகிறது அப்படின்னா, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது எல்லாமே ப்ராமிஸ் தான். நீங்கள் இப்போ ஜெபத்தின் அடிப்படையில் வரல, இப்போவும் நீங்கள் எதன் அடிப்படையில் வரீங்க? ப்ராமிஸின் அடிப்படையில் தான் நீங்கள் வரீங்க. ஆமென் சொல்லுவோம். ஸோ ஜெபத்தை குறித்து சொல்லப்படுவதும் ப்ராமிஸ் தான். நான் அடிக்கடி ஒரு தடவை சமீபத்தில் கர்த்தரோட பேசும்போது, ஆண்டவரே நான் ப்ராமிஸை நம்புகிறேன், நான் ஜெபத்தை நம்பலைன்னாரு. ஜெபத்தை பற்றி ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன், அதை நம்புறியான்னாரு. ஜெபத்துக்கு பதில் தருவேன்ற ஒரு ப்ராமிஸ் தானே. ஓ, இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், இப்போ நான் ஜெபத்தை நம்பலை, இப்போ நான் ப்ராமிஸை நம்புகிறேன். என்ன ப்ராமிஸ்னா, நான் ஜெபம் பண்ணால் அவர் கேட்பார்ன்ற ஒரு ப்ராமிஸ் இருக்குது, அந்த ப்ராமிஸை நான் நம்புகிறேன், அதனால ஜெபம் பண்ணுறேன். ப்ராமிஸை நம்பினா ஜெபம் பண்ண வேண்டியதுன்னு அவசியம் இல்லை. ஜெபத்துக்கு பதில் தருவார்ன்ற ப்ராமிஸ் இருந்தாலுமே அந்த ப்ராமிஸ் அந்த ப்ராமிஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணாலே நீங்கள் ப்ராமிஸ் அடிப்படையில் தான் வரீங்க. ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தம்மை தேடுகிற யாவருக்கும், சங்கீதம் 2:12 சொல்லுது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது எல்லா வசனத்திலும் என்ன வருது சொல்லுங்க? யாவரும், யாவர். எங்கேயுமே அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. விசுவாசமே இல்லைன்னு கூட அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. ஆமென். அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள்னா என் கேள்வி என்ன? தொட்ட எல்லாருமே பரிசுத்தவான்களா? அவரை தொட்ட எல்லாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. சார், இந்த இடையில பிரசங்கம் பண்ணவன் அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசிட்டான் சார். நான் என்ன சொல்ல வரேன்? இயேசுநாதரை தொட்ட எல்லாருமே பரிசுத்தவான்களா? சொல்லுங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன், இயேசுநாதரை தொட்டவன் எல்லாருமே விசுவாசத்தில் பெரிய ஆளுகளா? அவனுக்கு சிம்பிளாக ஒரு ஃபெய்த் இருந்துச்சு, அவர் தொட்டா சோமாயிரும், அவ்வளோதான். 50 பேர் 3 நாள் ஃபாஸ்டிங்லாம் போட்டு வரல. இப்படியே சொல்லி நல்லா பிரசங்கம், இல்லை அந்த பிரசங்கம் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு தான் இவன் ப்ரேயரை பண்ணுறதில்ல. புரியுதா? ஜெபத்தை என்னைக்கு நீ பிஹெச்டின்னு பேசுனியோ 2 பேர் தான் முடிக்கிறாங்க சர்ச்சில். நான் சொல்கிறேன், ஜெபம் பிஹெச்டி இல்லைப்பா, இட்ஸ் எலிமெண்ட்ரி. அதனால் நம்ம சர்ச்சில் 50 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஆமென். ஜெபம் எளிமையானது நீங்கள் நினைப்பதை விட. ஏனென்றால் தேவன் இனிமையானவர் நீங்கள் நினைப்பதை விட. என் அன்புக்குரியவர்களே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமானவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் என்றால், ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்க மாட்டார்ன்ற மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. இந்த காக்கை குஞ்செல்லாம் கூப்பிடுதான் காக்கான்னு. எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், 1 மணி நேரம் ஜெபிப்பது எப்படி? 15 நிமிடம் ஸ்தோத்திரம், 15 நிமிடம் பாடல், 15 நிமிடம் விண்ணப்பம். இப்போ இந்த காக்கா எப்படி என்ன செய்யுது? முதல் 5 நிமிஷம் கா கா அப்படின்னு தொடங்குதா? இல்லை இல்லை, அதான ப்ரொசீஜரு. முதல் 5 நிமிஷம் பாட்டு பாடணும், சரியா? அப்புறம் 1000 தோத்திர பலி. அப்பா பிதாவே தோத்திரம், அன்பின் பிதாவே தோத்திரம், நித்திய பிதாவே. என்னையா யாரையா நீ எங்க இருந்தியா வந்த? இவங்கெல்லாம் பெரிய உன்னதமான பிரசங்கியெல்லாம் அது புரியல. காக்கா எப்படி கூப்பிடுது? கா கா, அவ்வளோதான். அது காண என்ன அர்த்தமா? அவருக்கு தா தான் கேட்குது. ஹலோ, உன் பிள்ளை பப்பு அப்படின்னாலே நீ பருப்புன்னு கண்டுபிடிக்கிறீல, அப்படின்னா பாலுன்னு கண்டுபிடிக்க. உனக்கு அறிவு இருக்கு, அவருக்கு இல்லையா? பெரிய நாங்களாம் ஜெபத்தை அவர் குறைச்சி பேசுகிறேன். இல்லை, ஜெபத்தை குறைச்சி தான் பேசுகிறேன், தேவனை கூட்டி பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
இப்படி ஜபிக்கணும், அப்படி ஜபிக்கணும், அப்படி ஜபிக்கணும்னா இந்த பூமியில் ஊமையாக இருக்கிறவனுக்கு பதிலே கிடையாது. ஆமாம், நீ சொன்ன மாதிரி வாயை திறக்கணும்ல. ஐயா வந்திருக்கிறதே வாயை திறக்கிறதுக்கு தான் வந்திருக்கியா. எப்படி ஜெபிப்பேன்னு 1.5 மணி நேரம் பேசின பிறகு மெதுவாக அந்த பாஸ்டர்கிட்ட போயிட்டு, பாஸ்டர் இப்போ ஊமையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேளுங்க, 1.5 மணி நேரம் ப்ரேயரே இப்போ அடியாகி போச்சு. ஸோ நல்லா கவனிங்க, தேவன் இந்த வார்த்தை, அலங்காரம், டெக்கரேஷன் இந்த பேஸ்லாம் கிடையாது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும். காக்கையாச்சும் கூப்பிடுது, காக்கையாச்சும். நீங்கள் தண்ணிக்குள்ளே முங்கிட்டீங்க சார், வாயை திறந்து கூப்பிடுவீங்க, கூப்பிட்டா தண்ணி உள்ளே போயிடும். என்ன கொடுமை இல்லை? ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யோசிக்கலை, அதனால் நீ ஏமாத்திட்ட. சரி பரவாயில்ல, அந்த காலகட்டத்துக்கு அவர்கள் நன்மை செய்தார்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராங்க. அதுக்கு மேலே பேசக்கூடாது. நம்ம இந்த காக்கையாச்சும் கூப்பிடுதான், திமிங்கலம் கூப்பிடவும் செய்யாதான். இப்படி அப்படி பார்க்குமா, நீர் விளையாடும்படிக்கு நீர் உண்டாக்கின திமிங்கலங்கள். திமிங்கலத்தை படைச்சதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? விளையாடு, நல்லா விளையாடு தண்ணி. ஒரு பெரிய திமிங்கலத்தை கொண்டு ஒரு ஸ்விம்மிங் பூலில் போட்டு விட்டீங்கன்னா அதுக்கு என்ன செய்யும்? ஐயோ தண்ணியே இல்லையே, இதுக்குள்ளே எப்படி நீச்சல் அடிக்கணும். கர்த்தர் சொல், உன் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சிருக்கேன் தண்ணி, சூப்பராக நீ விழுந்து நல்லா சொல்லி சமுத்திரத்தை படைச்சு விளையாடுமான்னாராம். தேவன் வேறங்க. அப்ப அது பார்க்குது, காக்கா காண்டு. இது எல்லாத்துக்கும் பதில் தர தேவன் உங்ககிட்ட என்னப்பா நீ 15 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணல, நீ அப்பா பிதாவே சொன்ன அன்பின் பிதாவே, நித்திய பிதாவே, நீதியின் ராஜாவே, தப்பு ரிதமிக்கு பாட்டு பாடல, இன்னைக்கு சங்கீதம் வாசித்தியா இல்லை, எல்லாம் பண்ணிட்டே சங்கீதம் அப்புறம் நீதிமொழி ஒரு சில வச்சிருக்காங்க சார் இந்த பேட்டர்னு. சங்கீதம் நீதிமொழிகள் 1000 தோத்திரபடி அப்படியே முடிச்சோம். அப்பா நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்கு, அதை சொல்லு. ஆனால் இப்படி நீ பைபிள் இப்போ நான் சொல்லிட்டேன் எல்லா ஜபத்துக்கும் பதில் தருவா, நான் பேசுனதுக்கு வசனம் காட்டுறேன். இன்னைக்கு 50 வசனம் கொண்டு வந்திருக்கிறேன். கேட்பதற்கு நீங்கள் பொறுமையாக இருந்தால் 50 பேசுகிறேன். ஆனால் நீ இந்த பேட்டர்ன்லாம் கேட்டாருன்னு சொல்றியா, அதுக்கு ஒரு வசனம் காட்டு. இப்படி கஷ்டமாக ஆக்கி 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 உன் சர்ச்சில் இருக்கவங்களாம் ஜெபிக்க விடாம பண்ணிவிட்ட. ஆனால் என்னைக்கு சார் ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் பேசணும் அப்படின்னாருன்னா அடுத்த மாதம் பேசுங்கன்னு சார், 1/2 hour அப்படின்னாருன்னா ஃபோனில் நெக்ஸ்ட் வீக் நான் சொல்கிறேன் சார். சார் 2 நிமிஷம் அப்படின்னாருன்னா இப்போயே சொல்லுங்கன்னு, இப்போயே சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படி தான் உங்கள் ப்ரேயரு ரொம்ப கஷ்டமாக சொன்ன உடனே அவன் சூப்பராக இருக்குது, ஒரு நாள் ஜெபம் பண்ணுமியா, நல்லா லீவ் எடுத்துட்டு காலையிலேருந்து உட்காந்து நீ பண்ணவே மாட்ட. ஆனால் நான் சொல்கிறேன், நீ அவரை பார்த்த உடனே உனக்கு பதில் தருவார், அவர்கிட்ட கேட்ட உடனே பதில் தருவார்னு சொன்னா என்ன தெரியுமா நினைப்பீங்க? இந்த அப்போ போகிறப்பே பண்ணிடுறேன். அங்கே தான் தேவன் ஜெயிக்கிறார். ஆனால் பிசாசு அழகாக்குவதாய் சொல்லி தேவன் யார் ஜெபத்துக்கு பதில் தராரு? த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மர்டரர், இந்த உலகத்தின் முதல் கொலைகாரனாகிய காயின், தன் சகோதரனை கொலை செய்த காயின், அவனை பார்த்து சொல்றாரு, உன்னை பார்க்கிற எவனும் உன்னை கொன்று போடுவான், நீ இந்த பூமியில் சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். சொன்னவன சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு கிட்ட தண்டனை சகிக்க முடியாது, என்னை பார்க்கிற யாவரும் என்னை கொன்று போடுவானே என்று சொன்ன உடனே காயினின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அவன் நெற்றியில் ஒரு அடையாளத்தை போட்டார். தன் சகோதரனை கொலை செய்த காயினின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேவன் இழகிய மனமுடையவர் என்றால் என்னுடைய ஜெபத்திற்கும் உன்னுடைய ஜெபத்திற்கும் கைத்தட்டுங்க சார், கொடுங்க சார். காயின் ஜெபத்துக்கே பதில் கொடுத்தது. இதை விட ஒரு பெரிய மேட்டர் சொல்றேன், இருதயத்தை திறப்படுத்திக்காங்க. ஒரு தடவை பிசாசை பார்த்து சொன்னார், இவனை விட்டு விலகி போன் சொல்லிச்சு. ஐயா அந்த பன்றிகளுக்குள் போய்க்கிறேன். God of generosity. அப்படியா? சரி போ. நான் கேட்கிறேன், பிசாசின் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார் என்றால் என்னுடைய ஜெபத்திற்கும் பிசாசோட மோசமான யார் இருக்கீங்களா? இங்கே அமைதி எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க.
ஏன் உன் ஜெபத்துக்கு பதில் வராது, ஏன் உன் ஜெபத்துக்கு இப்படி சொல்லியே ஜெபத்துக்கு வர்றவனை ஜெபத்தை விட்டு தூரம் ஆக்கிட்டாங்க. ஜெபத்துக்கு போகும்போது எங்கள் அப்பா எவ்வளோ மென்மையானவர், பிசாசு கேட்டது கொடுத்துருக்காரு. இந்த காயின் கேட்டான் பாருங்க, அவனுக்கு கொடுத்தாரு. திமிங்கலங்கள் பார்க்குறப்ப கொடுக்குறாரு, காக்காய் குஞ்சுக்கெல்லாம் கொடுக்குறாருயா. என்னை எப்படி அவர் கைவிடுவார்? அவர் தன்னுடைய சாயலா என்னை படைத்திருக்கிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அதாவது இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் உங்கள் ஜெபத்தை எப்படி வல்லமையுள்ளதாய் மாற்றுவது என்று சொல்லிக் கொடுப்பதிலே நேரம் செலவழித்து விட்டார்கள். ஆனால் அதை விட்டுவிட்டு தேவன் உங்கள் ஜெபத்தை எப்படி பார்க்குறாரு என்பதை சொல்லிக் கொடுத்துருந்தா, தேவன் என் ஜெபத்தை எப்படி பார்க்குறாரா என்கிற எண்ணம் என்ன செய்யும்னா என்னை ஜெபிக்கிறவனாய் மாற்றியிருக்கும். ஜெபத்திற்கு வரும்போது தேவையானது ஜெபத்தை குறித்த அறிவல்ல, தேவனை குறித்த அறிவு. தேவனை குறித்த அறிவு. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஜனங்கள் ஜெபத்திற்கு ஏன் வருகிறார்கள்? எப்போ அவன் விசுவாசம் அப்படியே நடுங்குதோ, எப்போ அவனுடைய வாழ்க்கையில் தேவைகள் பெருகுதோ, சிவியரான நீடு, வீக்னஸ், சிக்னஸ், டிசீஸ், கதறல், கண்ணீர், புலம்பல், அழுகை, இவைகளின் மத்தியில் தான் தேவனை நோக்கி ஒருத்தன் கதறிட்டு வரான். அப்படி வர்றவனை பார்த்து, நீ லைசன்ஸ் வச்சிருக்கியா, நீ ஆர்டிஓவில் பதிஞ்சிருக்கியா, இது பண்ணியிருக்கியா, அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கியா? இப்போ அப்படி கேட்டார்னா, சார் நீங்கள் ஒருத்தனை வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார், அவனை தூக்கிட்டு போறீங்க சார் ஒரு டாக்டர்கிட்ட, சார் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கூட அவர் சொல்கிறாரு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா, என்ஓசி வச்சிருக்கியா, சார் உயிர் போயிட்டுருக்கு சார், சார் உயிர் போயிட்டுருக்கு சார், இல்லை 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 எல்லாம் ரூல்ஸ் தான் சார் முக்கியம், ரூல்ஸ் முக்கியம். இப்படி பேசினா அவன் மனுஷனா மிருகமா? சொல்லுங்க சார். சார் இந்த உலகத்தில் தேவையில் ஒருத்தன் ஓடி கதறி வரும்போது அங்க ஒருத்தன் ரூல்ஸ் ரெகுலேஷன் பேசினா அவன் மிருகம் என்றால், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனிடத்திலே ஒரு மனிதன் வந்து நிற்கும் போது அவன்கிட்ட டிமாண்ட் பண்றாரா? யார் யார் சொல்லி கொடுத்தது? அப்படி டிமாண்ட் பண்ணா அவர் மிருகம். மிருகம். என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அல்ல. ஆமென், ஆமென். புரியலன்னா இப்போ இந்தியன் படம் பாருங்க. பிள்ளை உசுருக்கு ஊசல் ஆகிட்டு போய் நிற்பாப்பில் கமலஹாசன். அவன் சொல்லுவான், ஆர்டிஓ என்ஓசி வாங்கிட்டியா, எஃப்ஐஆர் பெஞ்சாயா? எனக்கு அதை பார்த்தோன்னா பிதா தெரிகிறாரு, உனக்கு வேறு மாதிரி தெரிஞ்சான்னு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கர்த்தர் சொல்ல, இவன் இவ்வளோ கொடூரமாக இருக்கிறான், என்ன கொடூரமாக, என்னையும் இப்படி தாண்டா காமிச்சாங்க. எழுதி வச்சுக்காங்க. உங்கள் தேவை நேரத்திலே உங்களுக்கு போதகம் பண்ணுகிற தேவன் அல்ல, உங்களை போஷிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அட்வைஸ்லாம் மெதுவாக மேட்ரு முடிஞ்சவொன்னு வச்சுக்குவார். நீ கதறிக்கிட்டு இருக்கும்போது பண்ணுற தேவன் இல்லையா? இயேசுவின் நாமத்தில் அவர் ரத்தத்தில் அந்த என்ன அந்த படங்கள் அழிக்கப்படட்டும். ஒரு தடவை தண்ணியில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். யார்? பேதுரு. வந்தவன் சரட்டுன்னு என்ன செஞ்சிட்டான்? முங்கிட்டான். முங்கினவன் அற்ப விசுவாசியே, ஏன் என்னை சந்தேகப்பட்டாய் அப்படின்னு அவர் திட்டிட்டு கையை பிடிச்சி தூக்குனாரா, இல்லை படக்குன்னு கையை பிடிச்சி தூக்கிட்டு அப்புறமேட்டு திட்டினாரா? சொல்லுங்க. வசனத்திலே பார்த்துருவோமா? வாசிமா, எங்கம்மா இருக்குது? மத்தேயு 14:30-31 வாசிங்க. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே. அப்புறம் தான் வருது. பிடிச்சிட்டு பேசினாரா, பேசிட்டு பிடிச்சாரா? பேசிட்டு பேசியிருந்தா, பிடிச்சிருந்தா அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவன் இருந்திருக்க மாட்டான். இதுதாங்க பிரச்சனைன்னு ஒருத்தன் கடவுள்கிட்ட வரும்போது அந்த 7 பாயிண்ட் எழுதிக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தருவார். டிமேஜே தானப்பா, அவர் அப்படி கிடையாது. கூக்குரல் கேட்பவரே
நன்றி ஐயா, என் குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. பைபிள் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. நம்மளுடைய சூழ்நிலை நேரத்திலே டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிற தேவன் நல்லவர். அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பெயரை ஜெபத்தை கேட்கிறவர். இது அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவர்கிட்ட தைரியமாக வரலாம். அவர் ஜெபத்தை தள்ளுகிறவர் அல்ல, அவர் பேர் ஜெபத்தை கேட்கிறவர். யார் ஜெபத்தா? மாம்சமான யாவரின் ஜெபத்தை கேட்கிறவர். சார் ஜெபத்துக்கு ஃபெய்த்து தேவையில்லையா? இல்லை சார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர்ன்றதை புரிஞ்சுக்கங்க, அதுதான் ஃபெய்த்து. ஃபெய்த்துன்றது தனியாக எங்கேயோ ஹெவன்லேருந்து வர ப்ராடக்ட், தனியாக எங்கேயோ இருந்து வர ப்ராடக்ட் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் ஹிம், நோயிங் ஹிம், இட்ஸ் வாட் ஃபெய்த் இஸ். அவரை புரிந்து கொள்வது தான் விசுவாசம். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம். ஏன்னா அவருக்கு பேர் ஜெபத்தை கேட்கிறவர். கட்டாயம் என் ஜெபத்திற்கு பதில் தருவார். ஆமென் சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஸோ வெறும் ஜெபத்தை மட்டுமல்ல, அதாவது கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்கன்னு வந்து அந்த கூப்பிடுங்க அப்படின்றதுக்கு கோடை மாற்றி எழுதிட்டாங்க. கூப்பிடுங்க அப்படின்னோடனே கதறுங்க, கண்ணீர் விடுங்க, அவரை போட்டு சுரண்டுங்க. ஆனால் அப்படி இல்லையே. அந்த போகிற அவரை கூப்பிடு தம்பி அப்படின்னா சார் சார் அவ்வளோ முடிஞ்சு. இதான் கூப்பிடுறது, இதானே கூப்பிடுறது. அப்போ பைபிளுக்கு கூப்பிடுறதுன்னா வேறு பேர் வச்சுக்கிற, நேரில் கூப்பிடும்போது வேறு கூப்பிடுறேன்னா. ஒருத்தன் சொன்னா ஐயரே அப்படின்னா அவ்வளோதான். அங்கனக்குள்ள அரை மணி நேரம் உபவாச ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா. இல்லை சார், ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். அந்த ஒரு வரி 30 வருட வியாதியை சுகமாக்கியது. ஜெபம்னு ஒன்னே தேவையில்லை சார் அவருக்கு. ஏன் தெரியுமா? ஜெபம் என்னவென்றால் உங்கள் விருப்பத்தை மீறி அவர் ஒன்று செய்யக்கூடாது. ஏன்னா உங்களை வந்து அவர் தேவனை மாதிரி படைச்சிருக்காரு. அப்போ உங்கள்கிட்ட இருந்து வர பெர்மிஷன் தான் ப்ரேயர், உங்களுடைய டிசையர் தான் ப்ரேயர். 38 வருஷம் வியாதியாக இருந்தவனை பார்த்து கேட்டார், நீ சோமான் விரும்புறியான்னு கேட்டார். அவன் விரும்புறியான்னு நான் பாருங்க, அவ்வளோதான் ப்ரேயரு. 38 வருஷம் வியாதிக்கு 3 நாள் உபவாசம் போட்டான். அப்போ தேவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, எப்படி டீல் பண்ணுறாரு தம் பிள்ளைகளை. தம்பி இது 3 நாள், இது வந்து 3 வருஷ வியாதி, அதனால் ஒரு நாள் ஜெபம் பண்ணு. 38 வருஷம் வியாதி, இது 3 நாள் ஜெபம் பண்ணு அப்பெல்லாம் சொல்லலையே அவர். அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டனால தான் இயேசு பிதாட்ட எல்லா ஜெபத்துக்கும் பதில் வாங்கினார். எல்லா ஜெபத்துக்கும் பதில் வாங்கினார். காரணம் அவருக்கு தெரியும், என் பிதா வந்து என் ஜெபத்துக்கு ஒரு நாளும் பதில் கொடுக்காம இருக்கவே. அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோப் இருந்துச்சு, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். ஜெபிக்கிறவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய வெளிப்பாடு என்னன்னா, அவர் எங்களுக்கு எப்போதும் செவி கொடுக்கிறவர். கெனத்தி ஹேகின் சொல்றார், 50 வருடம் நான் ஜெபித்திருக்கிறேன், என்னுடைய 50 வருட ஜெபத்திலே ஒரு ஜெபத்திற்கு கூட நான் பதில் வாங்காமல் இருந்தது இல்லை. பிரேயர்ன்றது என்னுடைய டிசையரை நான் காட்டுறது தானே ஒழிய அது ஒரு டிமாண்டு கிடையாது. இந்த ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்க சார், அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க சார். ஃபில்அப் பண்ணி முடிக்கும்போது அவர் செத்துருவார். Prayer is not a formality which should be fulfilled. It is the sharing of the feelings. Sharing the feelings. Prayer நான் கனெக்ட் ஆகிறேன், அப்படியே என் ஃபீல் அவர்கிட்ட நான் ஐ எம் ரெடி டு ரிசீவ் யுவர் இல்லாட்டி ஐ நீட் யூ, அவ்வளோதான். இந்த ரெஸ்லிங் பார்த்துருக்கீங்களே, உள்ளே இருக்கிற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அடிச்சுக்கிட்டு இருப்பான், அவன் இவனை அடிப்பான், இவன் அவனை அடிப்பான், கடைசியில் இங்கே அடி வாங்கிட்டே இருப்பான். ஒருத்தன் எய்த் அடிக்க தெரியாது, இவன் ஆள் ஒருத்தன் வெளியில் இருப்பான், அவன் சும்மா நின்றுட்டு தான் இருப்பான். ஏன்னா இவர் கையை நீட்டிக்கிட்டே இருப்பான். எது கையை நீட்டிக்கிட்டு இருக்கிறான்? இவர் தட்டணும். அப்போ இவர் தட்டினா தான் உள்ளே வரணும். அவன் கையவே தட்டலைன்னா அவன் அடி வாங்கிட்டு போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவன் பெர்மிஷன் தேவை. அப்படித்தான் நீங்கள் அப்படி தட்டுறீங்களே, அவ்வளோதான் ப்ரேயர். அவ்வளோதான் ப்ரேயர். நீங்கள் தட்டினோன்னு அவர் உள்ள இறங்கிடுவார். விடுறா நான் பார்த்து ஒதுங்க.